திருநெல்வேலி நல்ல ஒரு நெல்லை சீமைனாலே ஒரு வீரம் விளைஞ்ச மண். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாசக்காரங்க, அப்படியெல்லாம் வந்து பேர் எடுத்த ஊர். அல்வாக்கு, கோவிலுக்கு, இதுக்கெல்லாம் நல்ல பேர் எடுத்த ஒரு ஊர். ஆனால் அந்த ஆணவ கொலைக்கு வந்து ரொம்ப இப்போ வந்து ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்கு அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஜாதி வெறின்னு எனக்கே புரியல. நான் போட்டிருக்கேன் அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து 10 ஜாதி கலந்துருக்கு. நான் ஒருத்தர் தயாரிக்கிறாங்க, ஒருத்தவங்க விற்கிறாங்க, ஒருத்தவங்க போடுறோம். சும்மா சிம்பிளாக பார்த்தா கூட ஒரு 3 ஜாதி 4 ஜாதி இதில் கலந்துருக்கு. நம்ம ஜாதி எல்லாத்துலேயும் பார்க்க முடியாது. பேரண்ட்ஸே பார்த்து கட்டி கொடுத்தாலும் நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றாங்க. வாழ போகிற ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணு திருநெல்வேலியில் கவின்குமார்னு ஒரு பையன், பட்டியல் இனத்து பையனா, அது அவங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க போல இருக்கு. அதனால் அவங்க அப்பா அம்மா இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காங்க. அந்த பையன் சுர்ஜித்ன்ற பையன் வந்து இந்த கவின்குமார்னு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற பையனை வந்து அவங்க அக்கா விரும்பினாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், கேட்கலையாம்மா. அதுக்காக எத்தனை இது வரைக்கும் ஒரு கணக்கில் அடங்காத கொலைகள் நடந்துகிட்ருக்குது. அரசாங்கம் எவ்வளோ தான் ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரில. எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளே தூக்கி வச்சு ஜெயில் நிறைஞ்சது தான் மிச்சம். மனுஷங்களுக்குள்ளே இந்த சுபாவங்கள் கண்டிப்பாக மாறணும். பட்டியலின மக்கள் நல்லா உழைச்சி சம்பாரித்து கொடுக்குற காசு, அந்த உழைக்கிற விவசாயத்தில் மட்டும் நம்ம நல்லா சாப்பிட்றோம். ஆனால் அந்த ஜாதியை கண்டா ஏன் அவ்வளோ கேவலம்னு மட்டும் எனக்கு